அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி ஒரு தப்பே இல்லை. அது இன்னும் 30 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டால் சருக்கு அவ்வளோதான். எப்படி கிடைக்கும் சரக்கு? எங்கே கிடைக்கும் 30 ரூபா போட்டு? சார் கல்திப்பட்டில் கிடைக்குது, அப்படியே கிடைக்குது, நெல்லூர் கிடைக்குது. அது ஒரு கணக்கு வந்துடும். இப்போ எல்லாம் எதிர்பார்க்கறதுன்னா 3 மணி வரைக்கும் மூடுவாங்களான்னு எதிர்பார்க்குறாங்க.
கொஞ்சம் சிந்திக்கணும். அதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம 100 ரூபா கொடுத்து குடிக்கிறோம்? நம்மளுக்கு சம்பளம் 200 சார் சம்பளம். 200 100 ரூபா போச்சுனாக்கா 50 ரூபா டிப்ஸு சைடு சிகிச்சைன்னு போயிடுது. அப்புறம் 50 ரூபா வீட்டுக்கு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்க இருக்குது சாப்பிடணும்ல. நம்ம சிந்திக்கணும். நம்ம குடிக்காரன் சிந்திக்கணும் சார். அவங்களுக்கு சொல்லி தப்பு கிடையாது. நம்ம சிந்திக்கணும் சார். இன்னைக்கு 40 ரூபா கொடுத்து கட்டி வந்து பிச்சை எடுக்க போகிறேன் 4 ரூபாய்க்கு. உண்மையிலே உண்மையை சொல்கிறேன். காலையில் வந்து போட்டு வச்சுட்டு போயிட்டேன். எவ்வளோ 130 ரூபா. இப்போ இங்கே 40 ரூபா இது பண்ணுறேன். இப்போ இன்னைக்கு வேலையும் போச்சு, எல்லாம் போச்சு. நிப்பாட்டுங்க, கிளியர் பண்ணுவாங்க. 10 மணி ஆஃபீஸ் ஆகும், போயிடுவாங்க வேலை. மினிமம் 10 மணி வேலைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாப்பிடும். ஆனால் ஒயின் ஷாப் மூட்டாங்கண்ணா, மது கடைகளை மூட்டாங்க, என்ன பண்ணி அந்த கலெக்ஷன் தான்